ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेङ्कटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 67வது திவ்ய நாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சென்ற திருநாமத்திலே எம்பெருமான் சத்யவிரத பாண்டியனுக்கு அவன் விருப்பத்தை நிறைவேற்றி அதன் மூலம் பக்தர்கள் விருப்பத்தை தான் நிறைவேற்ற காத்திருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்தினான் என்று பார்த்தோம். சத்யவிரத பாண்டியனுக்காக பாண்டிய நாட்டிலே மத்ஸ்யாவதாரம் எடுத்தான் பரந்தாமன். அந்த எம்பெருமான் சத்யரூபி என்கிறான் அடுத்தபடி நாரதர். சத்யரூபி என்றால் என்ன? உண்மையான வடிவத்தை உடையவன் அர்த்தம். அதாவது அவன் தன்னுடைய மாயாஜாலம் செய்து ஒரு மீன் வந்தது போல நடிக்கலை, மீனாக வந்தது போல மீனாகவே அவன் ஆயினான். அவன் உண்மையிலேயே மீனானான். பகவான் கிருஷ்ணனாக வரும்பொழுதோ ராமனாக வரும்பொழுதோ தான் அது ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவதில்லை. மாயாஜாலம் பண்ணி ஏதோ மந்திரத்திலே மாங்காய் அப்படிங்கிற மந்திரவாதிகள் போல ஏதோ ஒரு வடிவத்தை காண்பித்து தான் தான் அது என்று பகவான் சொல்வதில்லை. அவையெல்லாம் பகவானே அந்த மீனாக மாறினான். இது எந்த அடிப்படையில் நாம் இப்படி சொல்கிறோம் என்றால், கண்ணபிரான் கீதையில் அர்ஜுனனுக்கு இதை தெளிவாக சொல்கிறான். சம்பவாமி ஆத்மமாயா பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா என்று கீதையிலே 4வது அத்தியாயத்திலே இறைவன் அருளும் வார்த்தை. இது ரொம்ப நுட்பமான கருத்து இங்கே இருக்குது. அர்ஜுனன் பகவான் பல பிறவி எடுக்கிறான்றதை வாயப்பொழுது கேட்டுருக்கான். உனக்கு எதுக்கு பிறவி கிருஷ்ணா? நாங்கள் தான் பிறவி எடுக்கணும், புண்ணிய பாபத்தை அனுபவிக்க. நீ புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவன், உனக்கு எதற்கு எம்பெருமானே பிறவி என்று அர்ஜுனனுடைய ஐயம். அதான் அப்படியே கேட்கலை. அவன் இன்றைக்கோ மனசுல வச்சுட்டுருக்கான். அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குது. அது என்றேனும் ஒரு நாள் கிருஷ்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான் போல இருக்குது. கண்ணன் பார்த்தசாரதியாக இருந்து குருக்ஷேத்திரத்திலே தேரோட்டி கொண்டு அர்ஜுனனை போர்க்களத்திலே உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கான். அப்போ போர் தொடங்குவதற்கு முன்னேயே அர்ஜுனன் எதிர்ப்பக்கத்திலே உள்ள தன் உறவினர்களையும் தனக்கு பூஜிக்க தகுந்தவர்களையும் தன்னுடைய குருமார்களையும் தன்னுடைய பாட்டனையும் பார்த்து, நான் இந்த போரை செய்ய மாட்டேன் என்று நின்ற பொழுது அவனை போர் செய்வதிலே தவறு ஏதுமில்லை. அது அவனுடைய தர்மம், அவனுடைய க்ஷத்ரியனுக்கு ஏற்பட்ட தர்மம், அது கர்மயோகம்.
என்றெல்லாம் பகவான் சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறான் போர் செய்வதற்கு. அப்போ இந்த கர்மயோகம் என்ற ஒன்றை நான் இன்று புதிதாக உனக்கு சொன்னேன், உன்னை போர் செய்வதற்கு தூண்டுவதற்காக என்று எண்ணிக்கொள்ளாதே அர்ஜுனா. இந்த கர்மயோகத்தை, அதாவது அவர்களுக்கு உள்ள பணியை, அது இறைவன் திருப்திக்காக இறைவனாலே நம் மூலமாக செய்விக்கப்படுகிறது என்கிற அறிவோடு செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் கர்மயோகம் என்று சொல்கிறோம். இப்படி பணிகளை செய்தால் அந்த கர்மாவின் விளைவுகள் நம்மை தாக்காது. ஆகையினால் நமக்கு சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வாய்ப்பு அதிகம். இதை எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சொல்லத் தொடங்கிய பொழுது, இது ஏதோ அர்ஜுனனை யுத்தத்திலே ஈடுபடுத்துவதற்காக தான் புதியதாக சொன்னது என்று அவன் எண்ணிவிடக்கூடாது என்று கருதி கண்ணபிரான் இந்த கர்மயோகத்தை நான் சூரியனுக்கே உபதேசம் செய்தேன் என்று சொன்னான். சூரியன் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் இப்படி ராஜரிஷிகள் பக்கத்திலே இது தொடர்ந்து வந்ததுன்னு சொன்னான். இப்போ அர்ஜுனனுக்கு தான் நல்ல சந்தர்ப்பம், சரியான வாய்ப்பு என்று தோன்றியது. நான் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா, நீ இப்போ பிறந்தவன் தானே, என்னை விட ஒரு 6 மாதம் பெரியவனாக இருக்கலாம். நான் பங்குனியில் பிறந்தேன், நீ ஆவணியில் பிறந்த, அவ்வளவுதானே. அதனால் இதை சூரியனுக்கு நீ உபதேசம் பண்ணினா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்டான். உண்மையிலே அர்ஜுனனுக்கு புனர்ஜென்மம் பற்றி தெரியாதா? ஏதாவது பிறவியில் கிருஷ்ணன் சூரியனுக்கு இதை சொல்லியிருக்கலாமே. ஆகையினால் இதில் என்ன முரண்பாடு என்று அர்ஜுனன் தன்னை தேற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் மனத்திலே அறித்திருந்த பல விஷயங்களை கிருஷ்ணனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி ஒதுக்கி வச்சதான். சந்தர்ப்பம் வரும்பொழுது கேட்கலாம். இப்போ வாய்ப்பு கிடைத்த உடனே கேள்வியை கேட்டான். அப்போ முழுசாக கேட்கலாம். பல விஷயங்கள் மனசில் இருக்குது. நீ எதற்கு பிறக்கணும்? நீ உனக்கு பல பிறவி இருக்கலாம், ஆனால் உனக்கு பிறவி எதற்கு? அப்படி பிறவி எடுக்கும் பொழுது கிருஷ்ணனாக ராமனாக உடலோடு வருகிறாயே, அந்த உடல்களெல்லாம் எங்கள் உடலை போன்று பஞ்சபூதங்களிலானே ஆன உடலா இல்லையா? நீ உண்மையிலேயே பிறக்கிறாயா, இல்லை பிறப்பது போல ஒரு ஜோடனை காட்டுகிறாயா? அந்த பிறவிக்கு என்னதான் பயன்? அந்த பிறவி எடுப்பதற்கு என்னதான் காலம்? அந்த பிறவி எடுப்பதற்கு என்னதான் பிரயோஜனம்? இதெல்லாம் அவன் கேள்வி கேட்கணும்னு நினச்சிருக்கான். அப்படி ஒன்றை தான் சொன்னான். எதிர்க்கே இருக்கிற கிருஷ்ணன் அவன் மனசை அரித்து கொண்டிருக்க கேள்விகளை அவன் முகக்குறிப்பினாலே புரிந்து கொண்டு அதற்கெல்லாம் ஒன்றொன்றாக விடை சொல்லி வருகிறான். அதிலே ஒரு விடை இது. அதாவது, அர்ஜுனா, என்னுடைய அவதாரங்கள் உண்மையே. நான் அப்பொழுது என்னுடைய உடம்பு வைகுண்ட லோகத்தில் எந்த பொருளால் ஆனதோ, எந்த மெட்டீரியலால் ஆனதோ, அதே மெட்டீரியலோடு இங்கே வருகிறேன். உங்களை போன்ற பஞ்சபூதத்தாலே ஆன உடம்பு கிடையாது. எனது பஞ்சோபனிஷத் மந்திரத்தாலே ஆன மந்திரமயமான வடிவம் என்பதையெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு வரான். ஆகையினால்தான் அவனுடைய வடிவத்தை சத்தியம், அவனுடைய அவதாரத்தையும் சத்தியம் என்று ஆன்றோர்கள் நமக்கு அறிவித்தார்கள். இதை நம்ம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பகவான் நடிக்கலை, இந்திரஜாலம் செய்யவில்லை. சத்யவிரத பாண்டியனுக்காக தானே மீனாக வந்தான். இது ஒரு அழகான நுட்பமான கருத்து நம் நெஞ்சிலே பதிய வேண்டும். ஆனால் அந்த சத்யவிரத பாண்டியனுக்காக சத்திய மீனாக வந்த பகவான், அவனுடைய வடிவம் என்றும் சத்தியமானது. சத்தியத்திற்கு பல அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அர்த்தம் நான் சொல்கிறேன், கேளுங்க. சத்தியம் பூதகிதம் புரோக்தம். பேசுகிற வார்த்தையில் பூதங்களுக்கு, பூதங்கள்னால் பஞ்சபூதங்களோடு கூடிய ஜீவாத்மாவினுடைய அமைப்புக்கு, பூதங்களோடு கூடிய ஜீவாத்மாவின் அமைப்பை பூதம் என்ற வார்த்தையிலே சொல்கிறோம். அந்த பூதங்களுக்கெல்லாம் எது ஹிதம் பயக்குமோ, எது நலம் பயக்குமோ அதுதான் சத்தியம். பேச்சு அப்படி இருக்கணும். அதாவது நாம் உண்மை சொல்லணும். உண்மை சொல்வதும் மற்றவர்கள் நலம் பயக்கக்கூடிய உண்மையை தான் சொல்லணும். அதனால தான் நமக்கு அடிக்கடி சொல்கிறாங்க, சத்தியத்தை சொல்லு, அதற்காக அப்பிரியத்தை சொல்லாத, மக்களுக்கு பிடிக்காத சொல்லாத, அதே மக்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று பொய் சொல்லிவிடாது. ஆனால் பேசுகிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் சத்தியத்தை தான் சொல்லணும், அதே சமயத்தில் அந்த சத்தியம் மக்களுக்கு ஹிதமாக இருக்கிறது தான் சொல்லணும். சில சத்தியங்கள் மக்களுக்கு லாபம் பயக்காதுன்னா அதை வெளில சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது சத்தியம் என்பது பூதஹிதம் என்று சொல்கிறார்களே, அதே போல் எம்பெருமானுடைய திருமேனியும் பூதஹிதம். அந்த எம்பெருமானுடைய திருமேனியை
அவன் கிருஷ்ணனாக அவதரித்தாலும் சரி, மத்ஸ்யமாக அவதரித்தாலும் சரி, அவன் சிலை வடிவனாக காட்சியளித்தாலும் சரி, கோவில்களிலே அத்திவரதர் ஆக மரவடிவனாக காட்சியளித்தாலும் சரி, பூரியிலே ஜெகநாத பெருமாள் மரத்தால் வேப்ப மரத்தால் ஆனவர் என்று அந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எம்பெருமான் அந்த திருமேனியை தன்னதாக வைத்துக்கொள்கிறான். இதில் ஒரு குழப்பம் நமக்கு வருது. கிருஷ்ணனா ராமனா வரைச்சே பகவான் தன்னுடைய உடம்பை வைகுண்ட லோகத்து மெட்டீரியலோடு எடுத்துன்னு வரலாம். ஆனால் நாம் இப்போ ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறோம். அந்த கோயிலில் ஒரு விக்கிரகம் வைக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு பிடிச்ச வெங்கடாச்சலபதி விக்கிரகம். அதற்காக சுவாமி மலைக்கு போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறோம். அங்கே உள்ள கலைஞர்கிட்ட சொல்கிறோம். அவர் நல்ல பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி கொடுக்குறார். அந்த பஞ்சலோக விக்கிரகம் இந்த உலகத்து பொருளால் ஆனது. அந்த பஞ்சலோக விக்கிரகத்தை கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறோம். அதற்கு உடனே வேத முறைப்படி பிரதிஷ்டை பண்ணுறோம். அவரை பிரதிஷ்டை பண்ணி எம்பெருமானே இதில் எழுந்துள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அதன் பிறகு பிரதிஷ்டை ஆகிடுத்து, கும்பாபிஷேகம் ஆகிடுத்து, பெருமான் வந்துவிட்டார்னு சொல்கிறோம். இப்போ இந்த உடம்பு வெங்கடாஜலபதிக்கு சிலையானது வெங்கடாஜலபதியின் உடம்பே நீ அடிக்கடி சொல்கிற. ஆனால் நமக்கு தெரிஞ்சு கண் முன்னால் பஞ்சபூதத்தால் இந்த ஊர் பொருளால் தான் இதாக இருக்குது. இது வைகுண்டத்தில் உள்ள மந்திரமயமான தன் உடம்போடு வந்தான்னு எப்படி சொல்கிற நீ? இது கொஞ்சம் குழப்பத்தை தருகிறது என்று சிலர் நினைக்கலாம். இதுக்கு ஒரு அழகான விளக்கம் நமது ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நீரக்ஷீர நியாயம் என்று சொல்வார்கள். அது என்னன்னா, ஒரு குடம் பால், அதில் குடம் நிறைய இல்லைன்னு தோணித்து. அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணீர் அது மேலே கொட்டினாங்க. அப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் உள்ள குடத்தில், அது மேலே தண்ணீர் உள்ள ஏற்கனவே குடத்தில் போய் தண்ணீர் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது மேலே 1 லிட்டர் தண்ணீர் இருந்த ஒரு பாத்திரத்தில் இப்போ 24 லிட்டர் பாலை அதன் மேலே கொட்டினால் அங்கே இருப்பது என்ன? 25 லிட்டர் திரவம். ஆனால் அது என்ன, தண்ணீரா பாலா? அது பால்னு தான் சொல்கிறோம். பாலின் வேல்யூவில் தான் அது விற்பனையாக இருக்குது. 1 லிட்டர் தண்ணீரோடு 24 லிட்டர் பால் கலக்கும் பொழுது 25 லிட்டர் பாலாகுது கடிசிக்கப்படுவது போல நாம் பண்ணின பஞ்சலோகத்தினால பண்ணின விக்கிரகத்தில் பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீ குடியேற வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது எம்பெருமான் இந்த பிரார்த்தனையினால் தன்னுடைய விசேஷ சக்தியோடு அந்த விக்கிரகத்திலே குடியேறுகிறான். அப்பொழுது 24 மடங்கு 1 லிட்டர் பாலிலே தண்ணீரில் 24 லிட்டர் பால் குட்டினா மாதிரி நாம் வைத்த பஞ்சலோக மெட்டீரியலோடு அளவிட முடியாத அளவில் தன்னுடைய திருமேனியை நம் கண்ணுக்கு புலப்படாதபடி அதில் செலுத்தலாம் அந்த பக்திக்காக. அதனால் இப்போ இருப்பது அவனுடைய வைகுண்ட லோகத்து திருமேனியே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏற்பட்ட திருமேனி மாறாது. மாசூனா சுடருடம்பா என்று ஆழ்வார் பாடுவார். அதில் மாற்றமே அடையாது தான் சத்தியம். இது அது மட்டுமில்லை, இதை பார்ப்பவருடைய பாபத்தை போக்கடித்து அவர்கள் தாபத்தையும் போக்கடிக்கும். ஆகையினால்தான் இதை சத்தியம் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட சத்திய ரூபமாக மத்ஸ்யனாக தொடங்கி எல்லா அவதாரத்தையும் எடுத்தான்னு உணர்த்த நாரதன் சத்தியரூபி என்று 67வது திருநாமத்தை அமைக்கிறார். உலகின் நலம் கருதும் உன்னத எண்ணம் நமக்கு வர இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். இதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். சத்யம் பூதகிதம் புரோக்தம் ரூபம் தஸ்ய ததாவிதம் தஸ்மான் நாம ததாத்யேஷா சத்யரூபீதி தத் பிரபு. எங்கே உன்னத சிந்தனை வர என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சத்யரூபிணே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
जय